வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் விஷால் அண்ட் தென் தர்ஷிகா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டுட்ருக்காங்க. ஸோ தட் அங்கே ஒரு சில பிக்சர்ஸ் அவங்களோட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் சீசன் 8ல் இவங்க ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ உள்ளே இருந்தப்போ ஒரு சில தவறுகள் பண்ணனால ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய தடவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணியது கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிய வருது. இன்கேஸ் அவங்க மீட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் ஏதாவது வெளியே வந்திருக்கும். அன்ஷிதா தன் விஜய் விஷால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே தெரிஞ்சிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் மீட் அப்லையோ அப்படி இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ஸ்டேட்டஸ் வழியாக பேசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க. பட் என்னோட புரிதல் படி ரெண்டு பேருமே வந்து இன்னும் ஸ்டில் பேசலை. அந்த ஒரு புண்பட்டதுனால ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதை பேசி சரி பண்ணிக்கல அப்படின்றதான் என்னோட புரிதல். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் வந்து நிறைய டைம் பெங்களூர் கூட விசிட் பண்ணியிருந்தார். லாஸ்ட் 2 months பேக்காக லாஸ்ட் மந்த்தோ ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்காக. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பேக் டு சென்னை போனதுக்கப்புறம் ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் அண்ட் தென் கமல்ஹாசன் பேக் ட்ராப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதே மாதிரி லைக் விஜய் விஷாலோட லைக் ஃபோட்டோ அண்ட் தென் வீடியோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தது. லைக் கூலி படத்தில் இருக்கிற பவர் சாங்கை வச்சு அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து ஒரு சில போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து ட்ரெண்டிங்காக போச்சு. அண்ட் தென் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்தது. அண்ட் தென் அவர் வந்து ஒரு புக் படிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்லாம் வந்து இருந்தது. ஸோ இந்த ரீசெண்ட் பிக்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷாலோடது இன்ஸ்டாகிராமில். ஸோ இன்னொரு பக்கம் தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் வந்து ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. லைக் நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்றத வந்து காமிச்சிக்கிற மாதிரி அவங்க வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது என்னோட புரிதல். பட் அவங்க வந்து அவங்களோட ஹாப்பினஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னே நம்ம எடுத்துப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக அவங்களோட தெரிஞ்சவங்களோட குழந்தைய என்னன்னு தெரியல, எங்கேயோ ரெசார்ட் போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த பொண்ணு கூட லைக் அவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடுற மாதிரி ஒரு சில ஸ்டோரிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கூட வந்து விளையாடிட்டே இருக்கிற மாதிரி அண்ட் தென் ஸ்விம் பண்ணுற மாதிரி ஸ்விம்மிங் பூலில் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் தென் வீடியோஸ் வந்து அவங்களோட ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் அந்த பொண்ணு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி லவ் சிம்பிள் மாதிரி போட்டு கையில் வந்து அந்த சைனீஸ்லாம் வந்து ஒரு லவ் குறி சொல்லுவாங்கள்ல, கொரியன் அவங்க அந்த மாதிரியெல்லாம் சிம்பிள்லாம் வச்சு பார்த்திங்க அப்படின்னா விளையாடிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க அலோனா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் ட்ராப்பில் வந்து ஒரு மெலோடி சாங் வந்து போட்டுட்டு அவங்க வந்து திங்க் பண்ணுற மாதிரி அந்த திரும்பி பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தர்ஷிகா அண்ட் தென் விஜய் விஷால் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து ஷேர் பண்ணப்பட்ட பிக்சர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து எப்போ பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட ரசிகர்கள், ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த பேர் வந்து பிடிச்சிருக்கும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து விஷால் அந்த அன்ஷிதா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பேசுவாங்க வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு வந்து கூடி சீக்கிரம் ஏதாவது நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். மேபி இவங்க ரெண்டு பேரும் ஒரே ப்ராஜெக்டில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இன்கேஸ் இந்த ஹைப் இருக்கிறனால. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரியான பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.